நிறைய தமிழ் வீடுகள்ல சனிக்கிழமை ஒரு விசேஷமான நாளா இருக்கத நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நம்ம பல பேருக்கு சனிக்கிழமைங்கிறது வார இறுதி நாள் மட்டுமல்ல, அது ஒரு புனிதமான நாளா இருக்கும். குறிப்பா ஆஞ்சநேயர், அதாவது ஹனுமா விஷயத்துல. ஆனா ஏன் அப்படி? அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம பாரம்பரியத்துல சனிக்கிழமை சனி பகவானோட நெருங்கிய கொண்டது. சனி பகவான் சவால்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்க முடியும்னு மக்கள் நம்புறாங்க. சனி பகவானோட கஷ்டமான காலங்கள இருந்து நம்மள் பாதுகாக்க சிறந்தவர் யார்? ஆம், நம்ம அன்பான ஆஞ்சநேயர் தான். சனிக்கிழமைகள ஹனுமானை வணங்குறது நமக்கு பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். சனி பகவானோட எதிர்மறை விளைவுள்ள இருந்து நம்மள் பாதுகாக்கும்னு ஒரு பழைய நம்பிக்கை இருக்கு. அதனால்தான் காலையிலேயே ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு போறத நீங்க பார்ப்பீங்க. வெண்ணெய் வெற்றிலை இல்லன்னா ஒரு விளக்கு ஏற்றி வழிபடுவாங்க. குறிப்பா பெண்கள் அவங்க குடும்பத்தோட நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் பிரார்த்தனை செய்வாங்க. இதுக்கு இன்னொரு அழகான காரணமும் இருக்கு. ஹனுமான் பத்திக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒரு அடையாளம். இந்த மதிப்புகளை பத்தி யோசிக்கவும் புதுசா ஆரம்பிக்கவும் நம்ம வீடுகளை நேர்மறை சக்தியால நிரப்பவும் சனிக்கிழமை ஒரு சரியான நாள் பார்க்கப்படுது. நிறைய பேர் ஹனுமான் சாலிசா அல்லாதா சுந்தர காண்டம் சூட படிப்பாங்க. இது கவலைகளை போக்கி மன வலிமையை கொடுக்கும்னு நம்பப்படுது. அதனால அடுத்த முறை சனிக்கிழமை கோவில் மணிகளை கேட்கும் போதோ இல்ல உங்க அம்மா ஆஞ்சநேயர் மாலை கட்டும் போதோ இது வெறும் பாரம்பரியம் இல்லன்னு ஜாபம் வச்சுக்கோங்க. இது நம்ம நம்பிக்கையோடு இணைந்திருக்கவும் பாதுகாப்பை தேடவும் வாழ்க்கையில என்ன வந்தாலும் நம்பிக்கைய உயிர்ப்போட வச்சிருக்கோம் ஒரு அழகான வழி. இந்த வார இறுதி நாட்கள்ல ஒரு நிமிஷம் ஒதுக்குங்க, ஒரு விளக்கு ஏத்துங்க, அமைதியா ஒரு பிரார்த்தனை செய்யுங்க. உங்க இதயத்துல ஆஞ்சநேயரோட ஆசீர்வாதங்களை உருங்க. சனிக்கிழமைகளுக்கும் நம்ம அன்பான ஹனுமானுக்கும் பின்னாடி இருக்க உண்மையான ரகசியம் இதுதான். கேட்டதுக்கு நன்றி. இது உங்களுக்கு அர்த்தமுள்ளதா இருந்தா உங்கள் மாதிரி ஆஞ்சநேயரை நேசிக்க ஒருத்தரோட இத பகிர்ந்துக்கோங்க.